இல்ல அது ஏன் பர்டிகுலரா இவரை பண்ணாங்க? மொத்தம் 3 குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த வெட்டினது இவன் தான். அவர் தலையிலையும் கழுத்துலையும் வெட்டினது இவன் தான். 2 பேரும் தான் அருவா தூக்கிட்டு வரட்டானுங்க. ஆனா அவர் கீழே விழுந்த உடனே வெட்டினது இவன் தான். இது அவங்க பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அழகு பாண்டியன் இருக்காரு கான்ஸ்டபிள், அது தெரிஞ்சிருக்காங்க. மற்றவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மையும் பையன் இன்னொரு பையனும் பிடிச்சிருக்காங்கல்ல, அப்ப விசாரிக்கல தெரியுது இவங்க தான் பண்ணி. இல்ல அந்த கான்ஸ்டபிள் எதுவும் காப்பாற்ற முயற்சி பண்ணலையா சார்? அவர் அதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையாங்க? அதாவது அவரை காப்பாத்துக்கவே முடியாத சூழ்நிலையில அவர் தப்பி ஓடுறாரு. அந்த அளவுக்கு விரட்டி இருக்காங்கன்னா பாருங்க, என்ன கொலவெறியோட விரட்டி இருப்பாங்க. இல்ல சார், இப்ப அந்த இறந்து போன சிறப்பு எஸ்ஐயோட மகனுக்கு பணி கொடுக்கணும், அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வளர்த்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கம்பேஷனேட் கிரவுட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு காவலரோ இவங்களோ வந்து இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. அது கூட எப்படின்னா தமிழ்நாடு முழுக்கும் உள்ள அந்த வருஷ பிரகாரம் அதில் கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன படிச்சிருக்காங்க, ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, +2 தான் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. ஒரு அதிக அளவில் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய வேலைகள் பொதுவாக வந்து அந்த அமைச்சு பணியாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை தான் கொடுப்பாங்க. சிலருக்கு வந்து தகுதி இருந்தால் அவங்கள வந்து டைரக்டாக எஸ்ஐ கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இதில் கூட பண்ணுவாங்க. ஏற்கனவே ராஜீவ்காந்தி இன்சிடென்ட்ல இறந்து போன ராஜகுருங்கிற இன்ஸ்பெக்டரோட பையனுக்கு அதுக்கப்புறமா வந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க வந்து அவருக்கு வந்து டைரக்ட் எஸ்ஐ இதில் கொடுத்தாரு. அவரு இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்காரு. சீமான் வழக்கில் பேசப்பட்ட சீமான் வீட்டில் போய் ஒட்டினாங்களே, அதுல வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனார அந்த இன்ஸ்பெக்டர் தான் ராஜகுரு இன்ஸ்பெக்டரோட சன்னு. இப்போ வந்து இது நீலாங்கரையிலேயே எங்கே இருக்காரு.